பாருங்க ஆப்போசிட்டில் ஒருத்தருங்க பைக்கில் ஹெல்மெட்டும் போடலிங்க, அப்படியே ஜாலியாக வராருங்க தம்பி. இங்கே பார்த்தீங்கன்னாலும் 2 பேர் ஹெல்மெட் போடல கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கிடையாதுங்க. வண்டியில் நம்பர் பிளேட்டே கிடையாது. இப்படி ஹெல்மெட் போடாமல் ஓட்டிக்கலாங்களா தெரியலிங்க எனக்கு. ஹெல்மெட் கிடையாதுங்க. ஆப்போசிட்டில் வண்டி பாருங்க எத்தனை. இங்கெல்லாம் தானேங்க காவல்துறை நிற்கணும், இங்கெல்லாம் தாங்க கட்டுப்படுத்தணும். ஹெல்மெட் சுத்தமாக கிடையாதுங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், யாருமே ஹெல்மெட் போடலிங்க. 4-5 வண்டி இப்போ இந்த வண்டிக்கு ஹெல்மெட் கிடையாது. இப்போ நம்ம லெஃப்ட்டில் போகிற அவரும் ஹெல்மெட் கிடையாதுங்க, போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாருங்க. இவரும் ஹெல்மெட் இல்லை. இப்போ கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அவரும் ஹெல்மெட் இல்லை பாருங்க. இவருக்கு ஹெல்மெட் இல்லை, இவரும் ஹெல்மெட் இல்லை. எக்ஸல் ரைட்டில் நிற்கிறாருங்க, அவரும் ஹெல்மெட் இல்லை. இது எப்படி ஒரு கல்ச்சராகவே இப்போ நம்ம எல்லாருமே ஹெல்மெட் வந்து சேஃப்டிக்காகவும் போடுறோம், ரூல்ஸும் இருக்குது. சிட்டிக்குள்ளே வர்றோம் வரல ஹெல்மெட் போடணுங்கிறது மேண்டேட்ரிங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம் எப்படி ஹெல்மெட் போடாமல் ஜாலியாக வண்டி ஓட்டுறாங்கன்னுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் காவல்துறை வந்து கரெக்டாக பார்க்கணுங்க. நிறைய இந்த இடத்துல தான் இப்போ நான் பார்த்த இந்த ரோட்டில் நான் உங்களுக்கு டெய்லியும் காமிக்கிறேன், டெய்லி வீடியோ எடுத்து போடுறேன். ஹெல்மெட் போட மாட்டாங்க, ரேஷ் டிரைவிங்காக இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து வண்டி வந்துகிட்டே இருக்குங்க. இத்தனைக்கும் அந்த இடத்துல நிறைய இடத்துல கிராஸ் பண்ணிக்கலாங்க. ரோட்டில் வந்து ஆப்போசிட் லேன் போகிறதுக்கு அங்கங்கே ஓப்பனிங் இருக்குதுங்க. ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. இந்த ஆப்போசிட்லேயே அந்த கடைசி மட்டும் வரணும்னு வர்றாங்க. இதெல்லாம் கூட ஒரு சில டிராஃபிக் ஆகக்கூடிய காரணம், விபத்துகள் நேருக்கா, இதெல்லாம் ஒரு சின்ன பங்கு தாங்க. நான் இதனால் ஆகுதுன்னு சொல்லல. ஆனால் இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுங்கள், அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருதுங்க. ஹெவி டிராஃபிக் ஆகுதுங்க. டெய்லி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு தான் போகிற மாதிரி இருக்குதுங்க. அதே மாதிரிங்க இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாலம் 100 ஃபீட் மேலே ஒரு பாலம் கட்டினாங்க. எனக்கு அந்த பாலம் ஏன் கட்டினாங்கன்னே தெரியலிங்க. இந்த ரோடு எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. முதல்ல இங்கிருந்தே டிராஃபிக்காக இருக்குங்க. பாருங்க ஹெல்மெட் இல்லை. இவரு ஹெல்மெட் இல்லை. ஐ எம் ஓகே அப்படின்னு போட்டிருக்காரு. டிஷர்ட்லிங்க. ஹெல்மெட் அப்படிங்கிறது சேஃப்டிக்குங்கிறத புரிஞ்சுக்காமீங்க, ஸ்டைலுக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டைலில் என்னோடய முகம் அழகு தெரியறது இல்லை. கடைசியில் முகமே தெரியாமல் போயிருங்க. பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் ஸ்லோ ஸ்பீடில் பாரு டக்குன்னு அப்பா லெஃப்ட்லனா அவர் வண்டியில் ஏன் இவ்வளோ ஸ்க்ராட்சுன்னு அப்படியே இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சுதுங்க. குழந்தையோட போகிறாங்க. போயிருங்க பார்த்துக்கோங்க. குழந்தைய வச்சுலாம் கிராஸ் பண்ண ரொம்ப சிரமங்க. இந்த ரோடெல்லாம் மக்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே நடுவில் ஒரு ஜோன்லாம் கிடையாதுங்க. இங்கெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஆனால் என்ன டிராஃபிக் ஆனாலும் அப்படியே நடுவில் பூந்து போயிடலாம். பாருங்க ஆப்போசிட்டில் ஒரு அண்ணன் எப்படி வர்றாரு பாருங்க, ஜம்முன்னு. அங்கே வருங்க இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம பாருங்க ஆப்போசிட்டில் வண்டி, இந்த லெஃப்ட்டில் பாருங்க. இந்த இப்படி பார்க் பண்ணுற ஆளுனால தான் பிரச்சனையேங்க. லெஃப்ட்டில் பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க வாட்டுக்குங்க. வண்டி போகிறக்கு வழி இருக்கிறது இல்லைங்க, டிராஃபிக் ஆகி போயிடுதுங்க. டிராஃபிக் பூமியோட இன்னல்கள் இதெல்லாம். ஐயோம்மா, ஃபுல்லாக சென்டர் மீடியனுக்கு வந்து அதுலேருந்து நம்ம ரூட்டுக்குள்ள வந்து ஓட்டுவார் போல் இருக்குங்க அவர் வேலை வண்டிக்காருங்க. பைக்கர் பாருங்க. ஸோ இப்படி வந்து அப்படி போய் அப்படி ஜிக்ஸாக் அடிச்சுட்டு போகிறாருங்க. வருங்க சாமி. லேடிஸ் வச்சு ஓட்டுறோமேங்கிற கொஞ்சமாவது அந்த ஆளுக்கு நினப்பு இருக்கான்னு தெரியலிங்க. சரிங்க நண்பர்களே, பார்ப்போம் இன்னொரு வீடியோவில்.